ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் செக்ஷன்ல வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கரோசல் அண்ட் பேஜினேஷன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்ஃபினிட் ஸ்க்ரோல் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரியாக்டில் வந்து இன்ஃபினிட் ஸ்க்ரோல் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லைக் அதாவது இது இன்ஃபினிட் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்க்ரோல் பேஸ்டு ஆட்டோ லோடிங். அதாவது ஸ்க்ரோல் பண்ண அட் தி எண்டு ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யணும்? புல் பண்ணணும். டேட்டாவை புல் பண்ணி திரும்ப டிஸ்பிளே பண்ணணும். லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஸ்டஃப்பில் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஓகேவா? இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்டர்செக்ஷன் அப்சர்வர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இன்டர்செக்ஷன் அப்சர்வர். ஓகேவா? இதில் வந்து இன்டர்செக்ஷன் அப்சர்வர்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணணும். அந்த இதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இன்டர்செக்ஷன் அப்சர்வர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டஃப் இல்லை. இட்ஸ் ஈஸி ஒன்லி. ஸோ புரிகிற மாதிரி தான் இருக்கும். நார்மலி இனிஷியல் லிமிட் செட் பண்ணியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் வருது. நான் 1000 ரெக்கார்ட்ஸையும் ஒரே டைமில் லோட் பண்ணி நான் உள்ள டிஸ்பிளே பண்ண போகிறது கிடையாது. ஸோ லோடிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது அவ்வளோ ரெக்கார்டர் சிங்கிள் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க போகிறதும் கிடையாது. ஸோ எனக்கு ஸ்க்ரீன் விசிபிள் ஏரியாவுக்கு ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 20 ரெக்கார்ட்ஸ். ஸோ அட் தி எண்டு நான் 28th ரெக்கார்ட் நான் ரீச் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ஷன் அப்சர்வர் இருக்கும். அந்த இடம் இன்டர்செக்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் 20 செட்ஸ் ஆஃப் ரெக்கார்டை நான் ஆட்டோ லோட் பண்ணுவேன். ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் ஸ்க்ரோலிங் ஆகும்போது அட் தி எண்ட் ஒரு சர்டன் பாயிண்ட்ஸ் அந்த எண்ட் ஆஃப் த ரெக்கார்டை ரீச் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஒன்ஸ் அந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? திரும்ப நெக்ஸ்ட் செட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை ஆட்டோ லோட் பண்ணி விடுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இன்ஃபினிட் ஸ்க்ரோலிங் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. சரியா? ஸோ அதை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, நான் இந்த நோட் மாடியூல்ஸ், இந்த கரோசல் ரியாக்ட் ஜேஎஸ் இருக்குல்ல, பேஜினேஷன், ஓகே, கரோசல் ரியாக்ட் ஜேஎஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் தேவையில்லை. ஏன்னா அது தேவையில்லாம் மெமரி ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். எது டெலீட் ஆச்சு? கரோசலே டெலீட் ஆயிடுச்சா? டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டரை டெலீட் பண்ணி விட்டுறலாம். இது டூப்ளிகேட் டெலீட் ஆகிக்கிட்டே இருக்கு. இதில் வந்து இது வந்து என்னென்னு வச்சிடலாம்? இன்ஃபினிட் ஸ்க்ரோல் ரியாக்ட் ஜேஎஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து காம்போனன்ட்ஸில் app.jsxல இதை தூக்கி விட்டுறலாம். இது தேவையில்லை. இதுக்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம்? இன்னொரு ஃபைல் கொடுத்து இன்ஃபினிட் scroll.jsxன்னு வச்சுக்கிட்டு அதை உள்ளே கொண்டு வந்துடலாம். இன்ஃபினிட் ஸ்க்ரோல் இங்கே சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைலை டெலீட் பண்ணி விட்டுலாம். ஏன்னா அது ஆல்ரெடி அதில் இருக்குது. இங்கே வந்து இது என்ன நேமில் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம்? ./infinite scrollலேருந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது இன்ஃபினிட் ஸ்க்ரோல்னு சொல்லி மாற்றிடலாம். ஓகேவா? ஸோ இதை இங்கே சேவ் பண்ணிவிட்டு app.jsxல போயிட்டு இங்கே இன்ஃபினிட் ஸ்க்ரோல் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் cd இன்ஃபினிட் ஸ்க்ரோலில் போயிட்டு pnpm இன்ஸ்டால் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெக்வயர்ட் பேக்கேஜஸ் செட்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆயிரும். கிளியர் கொடுத்து pnpm run dev கொடுத்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ கரோசல் ஓகே இந்த இது கிடையாது, அதனால் அது எரர் அடிக்குது. சேவ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் தி சர்வர் npm run dev. ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த லோக்கல் ஹோஸ்ட்டை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இன்ஃபினிட் ஸ்க்ரோல் அப்படிங்கிறது உள்ளே நமக்கு டிஸ்பிளே ஆகும் சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன். ஓகேவா? ஸோ
இதெல்லாம் கிடையாது. எல்லாமே இருக்குல்ல. Continuously as user scrolls down the page. இன்ஃபினிட் ஸ்க்ரோலிங் வந்து அது ஒரு வெப் டிசைன் பேட்டர்ன், அவ்வளோதான். இட்ஸ் அ பேட்டர்ன். நான் கண்டென்ட்டை லோட் பண்ணணும், எப்போது ஸ்க்ரோல் பண்ண எனக்கு நெக்ஸ்ட் செட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்க்ரோல் ஆகி வந்துக்கிட்டே இருக்கணும். கீப் ஆன் ஸ்க்ரோலிங். ஸோ அதுக்கு தான் வந்து இன்ஃபினிட் ஸ்க்ரோலிங் கான்செப்ட் இப்போ அந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ பேஜினேஷன் கிடையாது, அதுக்கு டைனமிக் லோடிங் உண்டு. ஸோ அதுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் வந்து இருக்குல்ல. மெயினாக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த இன்ஃபினிட் ஸ்க்ரோலிங் இருக்கும். சரியா? ஒரு நிமிஷம். இது வந்து நம்ம பிளெயினாக டம்மி செட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா ஏபிஐ கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம்னா ஏபிஐஸ் வச்சு ஒர்க் பண்ணுவோம். அப்போனா தான் கொஞ்சம் அது பார்க்க கொஞ்சம் ரீசனபிளாக தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், என்ன டம்மி ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம்னா ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் டைப்பிக் கோட் இருக்குல்ல, இந்த டம்மி டேட்டாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டம்மி டேட்டாவில் ஏன்னா அதிலே போஸ்ட்டு ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஃபோட்டோஸ் போனோம்னா இதாக இருக்கா, இந்த ஃபோட்டோஸ், இந்த நேம்ஸ், இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது ஆஸ் யூஷுவல் இன்ஃபினிட் ஸ்க்ரோலிங் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இன்ஃபினிட் ஸ்க்ரோலிங்குள்ளே நம்ம வந்து இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு கார்டு, அப்புறம் அந்த லோடிங் பண்ணக்கூடிய அந்த அனிமேஷன்ஸ்க்கு ஒரு காம்போனண்ட், இந்த 2 காம்போனண்ட் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஏபிஐயில் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே நான் ஃபெட்ச் பண்ணி ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் வைக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை நான் ஃபெட்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் இங்கே எழுதணும், அதுக்குல. ஓகே? ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் ஃபெட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஏசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது நான் ஃபெட்ச் பண்ணுற டேட்டாவை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்டேட். ஓகேவா? அதுக்கப்புறம் எத்தனாவது பேஜில் இருக்கேன் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட். ஓகேவா? அதாவது இங்கே நமக்கு பேஜினேஷன் தேவையில்லை. ஸோ பேஜஸ் நம்ம வச்சுருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு, அதை இக்னோர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து அதில் ஓகே, ஸோ லெட்ஸ் see வரேன். ஸோ கான்ஸ்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு டேட்டாவை ஃபெட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் ஈக்குவல்ஸ் டு react.useState அப்படின்னு கொடுத்துடலாம். அது எம்டியாக வச்சுக்கலாம். ரெண்டாவது ஏபிஐக்கு, இந்த ஏபிஐயில் இதை நான் ஃபெட்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் எத்தனை ரெக்கார்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா 5000 ஐட்டம்ஸ் கிடைக்குது. ஓகேவா? அப்போது எனக்கு இது வந்து நம்ம பேஜஸ் அவங்க பிரேக் பண்ணணும். ஓகேவா? ஏபிஐயில் வந்து லிமிட்ஸ் இருக்கும். பேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த 5000 ரெக்கார்ட்ஸை நான் 100ஆக பிரித்தேன் அப்படின்னா எனக்கு எத்தனை பேஜஸ் இருக்கும்? 500 பேஜஸ் இருக்கும். அதாவது லிமிட் நான் 500 கொடுத்துட்டேன் அப்படின்னா 100ஆக நான் பிரித்தேன் அப்படின்னா ஒரு பேஜுக்கு எனக்கு 100 அப்படின்னு வச்சேன்னா எனக்கு ஒட்டு மொத்தமாக எனக்கு எத்தனை பேஜஸ் இருக்கும்? எனக்கு அங்கே 50 பேஜஸ் இருக்கும். 50 × 100 5000 சம்திங் வரும். ஓகேவா? ஸோ அப்போது நான் எத்தனை டேட்டாவை லிமிட் பண்ணுறனோ அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் பேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட். சரியா? ஸோ அதுக்கு ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே கான்ஸ்ட் பேஜ் செட் பேஜ் ஈக்குவல்ஸ் டு react.useState கொடுத்து
என்ன வச்சுக்கலாம், எத்தனாவது பேஜ், கரண்ட் பேஜ் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ இனிஷியல் வேல்யூ வந்து 1. சரியா? அடுத்து இதுக்கு மேலே டேட்டா இருக்குது, திரும்பவும் புல் பண்ணுறதுக்கு டேட்டா இருக்கா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ லிமிட், அந்த லிமிட்டை ரீச் பண்ணிட்டோமா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் ஹேஸ் மோர், செட் ஹேஸ் மோர் ஈக்குவல்ஸ் டு ரியாக்ட் டாட் யூஸ் ஸ்டேட் கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம், இனிஷியலாக ட்ரூன்னே வச்சுக்கலாம். எப்போ ஃபால்ஸ்ன்னு மாற்றி விடணும், அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டேன், எனக்கு 5000 நான் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே எனக்கு புல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டை ஃபால்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு அடுத்து லோடிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட், லோடிங் செட் லோடிங். அங்கே ரியாக்ட் டாட் யூஸ் ஸ்டேட் கொடுத்து இனிஷியலாக லோடிங் ஸ்டேட் வந்து ஃபால்ஸில் தான் இருக்க போதும். அடுத்து எரர், என்ன டைப் ஆஃப் எரர் வருது, இது வந்து இனிஷியலாக நல்லுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த அப்சர்வர் எனக்கு தேவை. அதாவது நான் வந்து ஒரு 20 ரெக்கார்ட்ஸை உள்ள நான் கொண்டு வரேன் போனேன் அப்படின்னா அந்த லாஸ்ட் எலமெண்ட்டில் ஒரு அப்சர்வர் பாயிண்ட்டை நான் செட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் தேவை. ஸோ கான்ஸ்ட் அப்சர்வர் ஈக்குவல்ஸ் டு ரியாக்ட் டாட் யூஸ் ரெஃபரன்ஸ் ஹூக்கை நம்ம யூஸ் பண்ணணும். ஈக்குவல்ஸ் டு ரியாக்ட் டாட் யூஸ் ரெஃபரன்ஸ் ஹூக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த அப்சர்வர் பாயிண்ட்டை செட் பண்ணணும். ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்புறம் இந்த ஹேண்டில் ஃபெட்சுக்குள்ளே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏபிஐலேருந்து இந்த 500 செட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை நான் புல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ட்ரை அண்ட் கேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். console.logக்குள்ளே என்ன செய்ய போகிறோம், என்ன எரர் வருதோ அந்த எரர் மெசேஜ் எடுத்து கொண்டு போய் நான் செட் பண்ணணும். ஓகேவா? அப்போ செட் எரர் ஈக்குவல்ஸ் டு எரர் டாட் மெசேஜ், அதில் என்ன மெசேஜ் வருதோ அந்த எரர் மெசேஜ் அங்கே செட் பண்ணி விட்டுரு. அடுத்து ஃபைனலி பிளாக்குள்ள செட் லோடிங் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஃபால்ஸ். ஓகேவா? ஃபால்ஸ். அப்போ ட்ரைக்குள்ளே எடுத்தோன்னு என்ன செய்ய போகிறேன், செட் லோடிங் வந்து நான் என்ன செஞ்சிருவேன், ட்ரூ. சம்திங் நம்ம ட்ரை பண்ண போகிறோம், ட்ரை பண்ணும்போது அதோட லோடிங் ஸ்டேட்டை ட்ரூவை மாற்றி விட்டுரு. எரர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி லோடிங் ஸ்டேட்டை ஃபால்ஸாக மாற்றி விட்டுரு. ஓகேவா? அப்புறம் இதுக்கப்புறம் இங்கே நான் செட் எரரோட என்ன செய்ய போகிறேன், நல்லுன்னு சொல்லி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? எரர் வந்தால் மட்டும்தான் வேல்யூ செட் ஆகணும். இப்போ நான் என்ன செய்யணும், ரெஸ்பான்ஸ் ஏபிஐலேருந்து ரெஸ்பான்ஸ் எடுக்கணும். ஈக்குவல்ஸ் டு await fetch மெத்தடை யூஸ் பண்ணி டைனமிக் ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டு இதுக்குள்ள இந்த பிளேஸ் ஹோல்டர் ஏபிஐ ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் இந்த ஏபிஐயை கொண்டு வந்து செட் பண்ணணும். ஓகேவா? இதில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா _page அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு. எதுக்கு, உங்களோட ஜேசன் பிளேஸ் ஹோல்டருக்கே இருக்கு. இதில் இருக்கும், இது அவங்களோட டாக்குமெண்டேஷனை கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா கைடில் உள்ளே இருக்கும். ஓகேவா? _pageங்கிற ப்ராப்பர்ட்டி கொஸ்டின் மார்க் வச்சு இது எல்லாம் கொரி, கொஸ்டின் மார்க்குக்கு அப்புறம் வர்றது எல்லாமே கொரிஸ், இது எல்லாமே கொரி நேம். ஓகேவா? கொஸ்டின் மார்க் _page ஈக்குவல்ஸ் டு எதுக்கு, என்னோட பேஜ் நான் வச்சிருக்கேன்ல இந்த ஸ்டேட், அதை எடுத்து நான் இங்கே வச்சிடணும். ஓகேவா? லிமிட் ஒரு பேஜுக்கு எனக்கு எத்தனை அப்படிங்கிறத கேட்குது, நான் வந்து இங்கே 20ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட லிமிட். ஓகேவா? சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இங்கே இஃப் கண்டிஷனில் உள்ளே வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ஓகேவா இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், எரரை த்ரோ பண்ணணும். என்ன எரர், த்ரோ நியூ எரர். புதுசாக ஒரு எரரை நான் வெளியில் த்ரோ பண்ணணும். எரர் கிளாஸை யூஸ் பண்ணி அந்த எரரை த்ரோ பண்ண போகிறேன். ஏன்னா அது ஃபெயில் டு ஃபெட்ச் தி டேட்டா. இப்போ இந்த எரர் இல்லை அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா எனக்கு டேட்டா வேணும். ஸோ கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு await response டாட் ஜேசன். ஓகேவா? அப்புறம் அந்த டேட்டாவை நான் எங்கே நான் செட் பண்ணணும், என்னோட ஸ்டேட்டுக்கு நான் செட் பண்ணணும். ஸோ செட் டேட்டா, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் லிமிட் செட் பண்ணி வரக்கூடிய டேட்டா வந்து அரேவாக தான் வரும். அப்போது அரேவை நான் கொண்டு போய் மறுபடியும் ஆல்ரெடி இருக்கிற அரேயில் நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகேவா? அது நமக்கு ரீப்ளேஸ் ஆகக்கூடாது. அப்படி ரீப்ளேஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு நிமிஷம்,
ஓகேவா? ஸோ அப்போது இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி அதில் இருக்கிற ப்ரீவியஸ் டேட்டாவை எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அரேவை க்ரியேட் பண்ணி ப்ரீவியஸில் என்கிட்ட என்னென்ன டேட்டா இருந்துச்சோ எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த அரேக்கு சப்ளை பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக வந்திருக்க அறையில் இருக்க டேட்டாவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போது எனக்கு இப்போ என்ன கிடச்சிரும், ரெண்டில் இருக்கிற டேட்டாவையும் ஸ்ப்ரெட் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸாக தனியாக எடுத்து புதுசாக ஒரு அறைக்குள்ளே ரேப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த இப்படி நம்ம எழுதுறது. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த லிமிட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? அதுக்கு இஃப் டேட்டா டாட் லென்த் இஸ் லெஸ் தேன், ஓகேவா, அதோட லிமிட்டை காட்டிலும் எனக்கு சிறுசாக இருக்கா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். நம்ம இங்கே லிமிட் என்னன்னு சொல்லி வச்சுருக்கோம் 20. அப்போ நான் என்ன செஞ்சிடணும், இங்கேயும் 20ன்னு சொல்லி செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு இல்லைனா இதை காமனாக ஒரு வேரியபிளில் செட் பண்ணி அந்த வேரியபிளை இங்கேயும் அந்த வேரியபிளை இங்கேயும் செட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் அப் டு யூ. அதுக்கு கம்மியாக இருக்குது, உள்ளே வரக்கூடிய ரெக்கார்டில் 20 ரெக்கார்டுக்கும் கீழே என்கிட்ட இருக்குது அப்படின்னா அடுத்து புல் பண்ணுறதுக்கு ரெக்கார்டு அங்கே இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்ய போகிறோம், செட் ஹேஷ்மோரை வந்து ஃபால்ஸ்ன்னு மாற்றி விட்டுடலாம். ஓகேவா? ஏன்னா நான் வச்சிருக்க லிமிட்டே 20 தான். 20 ரெக்கார்டு எனக்கு வரலன்னா என்ன அர்த்தம், அடுத்து புல் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஹேஷ்மோரை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபெட்சிங் எல்லாமே முடிஞ்சு. இப்போது நான் இந்த இதை கால் பண்ணணும். எங்கே நான் கால் பண்ணணும் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் ஹுக்குள்ளே நான் கால் பண்ணணும். ஸோ ரியாக்ட் டாட் யூஸ் எஃபெக்ட் ஹுக் கொடுத்து செகண்ட் பேராமீட்டர் வந்து என்னது, அரே இன்ஜெக்ஷன்ஸ். ஓகேவா? அரே இன்ஜெக்ஷனில் எப்போல்லாம் பேஜ் நம்பர் இந்த பேஜ் வேல்யூ மாறுதோ அப்போல்லாம் எனக்கு என்ன செய்யணும், இது எனக்கு ரீரெண்டர் ஆகணும். ஹேண்டில் ஃபெட்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது எதுவுமே இங்கே தெரியாது, ஏன்னா எதுவுமே நான் இங்கே பண்ணலை. சரியா? ஸோ அப்போது இங்கே ரெஸ்பான்ஸ் வந்த உடனேயே நான் என்ன செஞ்சு பார்க்குறேன், இப்போதைக்கு console.logன்னு கொடுத்து ஃபெட்ச் டேட்டா, அந்த டேட்டாவை ஃபெட்ச் பண்ணதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது. ஏபிஐ எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நம்ம வெரிஃபை பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான். ஸோ நம்மகிட்ட வந்து இப்போ என்ன கிடச்சிருக்கு, இந்த இருக்கா ஃபர்ஸ்ட் 20 செட்ஸ் ஆஃப் டேட்டா நமக்கு கிடச்சிருச்சா? ஓகேவா? 2 தடவை உங்களுக்கு காட்டும். ரீசன் வந்து யூஸ் எஃபெக்ட் ஹுக் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து 2 தடவை தான் ரன் ஆகும். ஸ்ட்ரிக்ட் மோடில் டெப்ளாய் ஆனதுக்கப்புறம் அங்கே ப்ரொடக்ஷனுக்கு டெப்ளாய் ஆனதுக்கப்புறம் சிங்கிள் டைம் தான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே அதனால தான் நமக்கு இப்போ 20 காமிச்சிருக்கு. இப்போது இதில் வந்து நான் நெக்ஸ்ட் பேஜ் இந்த லிமிட் எல்லாம் இந்த நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 1 தான் இருக்குது. இப்போ செகண்ட் பேஜ் போனால் நெக்ஸ்ட் செட்ஸ் ஆஃப் ரெக்கார்டு வரும். ஸோ அதைத்தான் நம்ம எப்படி, அந்த பேஜஸை தான் நம்ம எப்படி இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் எடுத்து டேட்டாவை கொண்டு வந்து இங்கே வந்து நான் ஃபெட்ச் பண்ணி வச்சிடுறேன். சரியா? ஸோ கன்சோலை தூக்கி கன்சோல் வேணாம், கன்சோல் தேவையில்லை, தூக்கிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி அதோட டைப் ஆஃப் டேட்டா நமக்கு இங்கே பார்த்துக்கலாம். அதோட மார்க்கிங் டேட்டா வந்து நம்ம எங்கே பார்க்கலாம், இங்கே பார்த்துடலாம். அதனால் அது தேவையில்லை. சரியா? ஸோ இப்போது இந்த இதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், எல்லாமே எனக்கு சென்டரில் தான் வரும் அங்கே ஆல்ரெடி, ஏன்னா கண்டெய்னர் எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து விட்த் ஃபுல் கொடுத்துடலாம். கிளாஸ் நேம் வந்து விட்த் ஃபுல்லு, சஜஷன்ஸ் காட்ட மாட்டேங்குது. விட்த் ஃபுல்லு. ஓகேவா? ஸோ அடுத்து இதோட மேக்ஸிமம் விட்த் வந்து நான் என்ன வச்சுக்க போகிறேன்னா 3XL. அதுக்கு மேலே இது வந்து எனக்கு பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ MX வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் இருக்கணும், PX வந்து 4 இருக்கணும், ஸ்பேஸ் Y ஆக்சஸில் வந்து எனக்கு 6 இருக்கணும், அப்புறம் பார்டர் எனக்கு இருக்கணும், பார்டர் கிரே கலரில் இருக்கணும், அப்புறம் ரவுண்டட் மீடியமாக இருக்கணும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியலையே. adding 4. இப்போ தெரியுதா பார்டரு இந்த இருக்குல்ல? ஓகேவா? ஸோ இந்த பார்டர் தான் நமக்கு தேவை. இப்போ இதுக்குள்ளே தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த
போஸ்ட்டு அந்த எரர் மெசேஜ் எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளே தான் நான் டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது அது லோட் ஆகுது அப்படின்னா சம்வாட் அந்த லோடிங் அனிமேஷன் ஸ்டஃப்பையும் நம்ம காட்டணும். சரியா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டேட்டா என்கிட்ட இருக்குது. ஓகேவா? அந்த டேட்டா என்கிட்ட இருக்குன்னா தான் நான் இங்கே கொண்டு வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணணும். டேட்டா என்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அதுக்கு சம்வாட் அந்த ஓகே அது இப்போ எழுதிக்கலாம், பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ டேட்டா டாட் மேப் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம், உள்ளேருந்து இப்படி தான் யூஸ்வலாக நம்ம வேல்யூவை ரெண்டர் பண்ணுவோம். வேல்யூ ஆஃப் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும், கர்லி பேரந்தசிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ உள்ள இதுக்குள்ளே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அதோட டேட்டா உள்ளே வரக்கூடிய அந்த ஐட்டம் அது என்னவோ அந்த ஐட்டமை வெளியே ஆக்சஸ் பண்ணிவிட்டு எனக்கு அதோட இண்டெக்ஸும் தேவை. இண்டெக்ஸ் மோஸ்ட்லி தேவையில்லை, ஏன்னா நம்மகிட்ட ஐடி ப்ராப்பர்ட்டியே உள்ளே இருக்குது. ஓகேவா? ஐடி இல்லைனா தான் நமக்கு பிரச்சனை. ஓகேவா? ஸோ நான் இருந்தாலும் நான் இண்டெக்ஸையும் சேர்த்து நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். உள்ளே இங்கே இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ரெண்டர் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னா கண்டிஷனல் பேஸ்டு ரெண்டரிங் பண்ண போகிறேன். ஓகேவா? அதாவது உள்ளே வரக்கூடிய அந்த ஒட்டுமொத்த டேட்டாவோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்த்தும் அந்த இண்டெக்ஸ் கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இண்டெக்ஸ் கவுண்ட்டே நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஃபஸ்ட் நான் எழுதிடுறேன், அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நம்ம என்ன செய்யலாம்னா, இங்கே வந்து கண்டிஷன் எழுதணும். கண்டிஷனில் வந்து என்ன செய்ய போகிறோன்னா, இந்த டேட்டா இருக்குல்ல, டேட்டா டாட் லென்த் அதோட லென்த்தும் உள்ள லோட் ஆகிறோட இண்டெக்ஸ் +1ன்னு வச்சுக்கிறோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் அப்படி எழுதுறேங்கிறத. ஓகேவா? இங்கே இப்போ அது வந்துச்சுன்னா நான் என்ன செய்ய போகிறேன், ரிட்டர்ன் கொடுத்து அந்த டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணணும், அதாவது லாஸ்ட் ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஏன்னா என்கிட்ட ஒரு 20 ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா நான் எதை ஐடென்டிஃபை பண்ணணும், லாஸ்ட் இண்டெக்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து தான் நான் நெக்ஸ்ட் செட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை நான் லோட் பண்ண முடியும். ஓகேவா? நான் ஒரு 20 ரெக்கார்டு வச்சுருக்கேன். 20 ரெக்கார்டில் எனக்கு 10 ரெக்கார்டு இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. நான் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போவேன். ஒன்ஸ் அந்த லாஸ்ட் ரெக்கார்டு உள்ளே வந்த உடனே நான் என்ன செய்யணும், அடுத்த 20 செட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை நான் லோட் பண்ணணும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த கண்டிஷன், அதாவது லாஸ்ட் எலமெண்ட்டை. அப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் லாஸ்ட் எலமெண்ட்டை, இண்டெக்ஸ் எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்போது என்கிட்ட இப்போ உள்ளே வர்றது நமக்கு எத்தனை ரெக்கார்டு வருது, 20 ரெக்கார்டு வருது. அப்போது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்போ அந்த 0 நான் என்ன செய்வேன், +1ன்னு சொல்லி போட்டுக்கிடுவேன். அப்போ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ். ஓகேவா? அப்போது இண்டெக்ஸ் +1ம் டோட்டல் லென்த்து எனக்கு ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம், அதுதான் லாஸ்ட் இண்டெக்ஸ். அப்போ இண்டெக்ஸ் +1 லாஸ்ட் இண்டெக்ஸ், இப்போது 20 ரெக்கார்ட்ஸில் அறையில் லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும், 19ஆக இருக்கும். அப்போ 19 +1 என்னவாக மாறும், அது 20. சரியா? அப்போ ஓவரால் டேட்டாவோட லென்த் நமக்கு என்னவாக இருக்கும், 20. அப்போ 20 ஈக்குவல்ஸ் டு 20 இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, லாஸ்ட் ரெஃபரன்ஸ். ஓகேவா? அப்படி அது லாஸ்ட் ரெஃபரன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ணணும் போகிறேன். அதுக்கு ரெஃபரன்ஸில் என்ன செய்ய போகிறேன், நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த லாஸ்ட் போஸ்ட் ரெஃபரன்ஸை நான் செட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் போஸ்ட் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸே உள்ளே நம்ம க்ரியேட் பண்ணலை. ஓகேவா? ஆனால் அது எது மூலியமாக செட் பண்ணணும்னா, இந்த அப்சர்வருக்குன்னு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன், அங்கே நான் செட் பண்ணுவேன், இந்த ரெஃபரன்ஸை அதுக்கு அனுப்பி விடுவேன். சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல அந்த ரெஃபரன்ஸை ஒன்று பிளைனாக க்ரியேட் பண்ண போகிறோம், லாஸ்ட் போஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணணும். இதுக்கு அதே மாதிரி கீ என்ன செய்ய போகிறேன், உள்ளே வரக்கூடிய அந்த ஐட்டமோட ஐடியை அப்படியே நான் கீயாக உள்ளே அனுப்பிடுவேன். உள்ளே இங்கே என்ன செய்ய போகிறேன், அந்த கார்டுக்குள்ளே என்ன செய்வேன், அந்த இமேஜ் எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே எரர் அடிக்குது, இன்ஸ்பெக்ட் கன்சோல் என்ன எரர் வருது, லாஸ்ட் ரெஃபரன்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஓகேவா? அஃப்கோர்ஸ் இந்த லாஸ்ட் ரெஃபரன்ஸுங்கிறது ஒன்று இப்போதைக்கு நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா அதில் எது மூலியமாக நம்ம செட் பண்ணணும், உள்ள அந்த டேட்டா மூலியமாக நம்ம செட் பண்ணணும். அந்த கடைசி இண்டெக்ஸோட ரெக்கார்டு மட்டும் வருது வருங்க. கண்டிஷன் படி கடைசி ரெக்கார்டுக்குரியது மட்டும் நமக்கு ரெண்டர் ஆகுது. நமக்கு எல்லாமே உள்ளே வரணும்.
அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா நான் என்ன செய்வேன், எல்ஸில் இந்த இடத்துல இது எனக்கு ட்ரூ ஆனால் தான் எனக்கு எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும், இங்கே நமக்கு இந்த லாஸ்ட் ரெஃபரன்ஸில் என்ன இருக்கோ அது நமக்கு ரெண்டர் ஆகும். இது எனக்கு ட்ரூ ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வரும், எனக்கு ரிட்டர்ன் கொடுத்து இந்த இடத்துல நார்மலாக அந்த இமேஜ் டேக்கில் என்ன இருக்கோ அதை நான் ரெண்டர் பண்ண போகிறேன். சரியா? அப்போது எனக்கு அந்த இந்த இமேஜ் லோட் ஆக மாட்டேங்குது. சோர்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், யூஆர்எல்லை கொடுத்துடலாம். தம்ப்நெயில் யூஆர்எல் கொடுக்கறதுக்கு பதிலாக யூஆர்எல் அதுவுமே லோட் ஆகலை, அந்த யூஆர்எல்மே. இருங்க வரேன். ஸோ அப்போ என்ன செஞ்சலாம், இதுக்கு ஒரு காம்பனண்ட் ஒன்றா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் கொடுத்து கார்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ரிட்டர்ன் கொடுத்து அதுக்குள்ள இந்த ஐட்டமை அப்படியே ரெண்டர் பண்ணிடுவோம். ஓகேவா? அதுக்கு ப்ராப்பர்ட்டியாக நம்ம அந்த ஐட்டமையும் உள்ளே சப்ளை பண்ணிடலாம். இப்போது இந்த கார்டை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கார்டு கொடுத்து அதுக்கு ஐட்டம் ப்ராப்பர்ட்டிக்கு நான் என்ன செய்யணும், அந்த ஐட்டம் அப்படியே உள்ளே நான் அனுப்பிடணும். முடிஞ்சு. ஸோ ஃபைனலி இந்த இஃப் கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா என்ன வரணும், எனக்கு அந்த ரிமைனிங் கார்ட்ஸ் எல்லாமே வரணும். அதுக்கு கீ வந்து என்னது, ஐட்டம் டாட் ஐடி, அடுத்து ஐட்டம், இந்த ஐட்டம் அப்படியே உள்ள நம்ம சென்ட் பண்ணிடலாம். சேவ் பண்ணிக்கலாம். வருதா? டேட்டாஸ் என்கவுண்டர்டு யூனிக் கீ வயலேஷனா, ஒரே கீ வர்றதுக்கு சான்சஸ் இல்லையே. இமேஜே லோட் ஆகலை, எந்த இமேஜுமே லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ இதை வைக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், போஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கிடுவோம். போஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே ஃபோட்டோஸ்க்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம், போஸ்ட்னு மாற்றிடுங்க. அப்போது எனக்கு இந்த இடத்துல என்ன தேவையில்ல, இமேஜ் டேக்கு தேவையில்ல. கிளிக் பண்ணிடுங்க, சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நமக்கு அந்த போஸ்ட் எல்லாமே கிடச்சிடும். போஸ்ட்டு இது கூட நமக்கு என்ன வருது, பாடி டேக்கு வருது. ஸோ இது அந்த பேராகிராஃப் டேக்கை நான் என்ன செஞ்சிடறேன், H2 டேக்கை மாற்றிட்டு அதுக்கு கீழே நான் என்ன செஞ்சிடறேன், பேராகிராஃப் டேக்குள்ளே அதோட பாடி என்ன பாடி டேட்டாவோ அந்த பாடி டேட்டாவை உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிவிஷனுக்கு கிளாஸ் நேம் கொடுத்து மேக்ஸிமம் விட்த்துன்னு கொடுத்து, மேக்ஸிமம் விட்த் வந்து நமக்கு வந்து 200 பிக்சல்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஸோ 60 240 வச்சுக்கலாம். ஸோ பேடிங் வந்து 2, பார்டர் கிரே 200, ரவுண்டட் மீடியம் அப்படி கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இதில் எத்தனை இருக்குது, எனக்கு 20 செட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் இருக்குது. இதில் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் என்ன இண்டெக்ஸ் எனக்குங்கிறத அதை நான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ பொசிஷன் ரிலேட்டிவாக வச்சுட்டு இங்கே எனக்குள்ள ஒரு பேராகிராஃப் டேக் வச்சு அதில் வந்து என்ன செய்ய போகிறேன், உள்ளே லோட் ஆகிற இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸையும் சேர்த்தே நான் உள்ளே அனுப்பிடுறேன். ஓகேவா? இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இண்டெக்ஸ். அதே மாதிரி இண்டெக்ஸையும் இங்கேயே நம்ம சென்ட் பண்ணணும். இங்கே நான் என்ன கேப்சர் பண்ண போகிறேன், இண்டெக்ஸை கேப்சர் பண்ண போகிறேன். சரியா? அந்த இண்டெக்ஸை ஒன்று அந்த இண்டெக்ஸ் அனுப்பலாம், இல்லைன்னா யூசர் ஐடி அப்படியே டிஸ்பிளே பண்ணலாமோ, இண்டெக்ஸே அனுப்புவோம். ஓகேவா? ஏன்னா இங்கே ஐடி நேம் வந்து அதுவும் 1 2 3ன்னு ஆரம்பிக்குது. பட் ரியல் கேஸ் சினாரியோஸில் ஐடி வந்து 1 2 3ன்னு ஆரம்பிக்காது, வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம இண்டெக்ஸை இங்கே அனுப்பிடலாம். ஏன்னா அப்படின்னா தான் என்ன ரெக்கார்டு உள்ளே வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
ஸோ அப்போ இங்கே இண்டெக்ஸை நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். இதை வந்து என்ன செஞ்சிடலாம், அப்சல்யூட் பொசிஷன்ஸில் டிஸ்ப்ளே பண்ணிடலாம். டாப்ல இருந்து 2, ரைட் சைடில் இருந்து 2, ஃபாண்ட் வந்து போல்டாகவும், டெக்ஸ்ட் வந்து பேஸ் சைஸ்லையும், டெக்ஸ்ட் கிரே கலர் வந்து எனக்கு 900ஆகவும் வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கும். டாப் ரைட் கார்னரில் நமக்கு அந்த சைஸ் தெரியும் நமக்கு. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் விட்த் வந்து நான் ஒரு 96 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கட்டும். இல்லைனா மேக்ஸிமம் விட்தே செட் பண்ண வேணாம், இது ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கிரிட்டாக லோட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இது வந்து கிரிட்டாக வச்சுக்கலாம். கிரிட் காலம் வந்து ஸ்மால் டிவைசஸில் 1 ஆகும், மீடியம் டிவைசஸ்லேருந்து எனக்கு கிரிட் காலம் எனக்கு என்னவாக இருக்கணும், 2ஆக இருக்கணும். அப்போ 2 காலம் ஆயிரும். இப்போது கேப் வந்து எனக்கு என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து இங்கே வந்து பேடிங் வந்து 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். இப்போ என்கிட்ட என்ன இருக்குது இருக்கா, ஃபஸ்ட்டு 40 செட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் இருக்குது என்கிட்ட. சரியா? ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா 40 ஏன் வருது? ம் 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 20 ரெக்கார்ட் தானே வரணும். தூக்கி உள்ளே போடுவோம். ஃபார்ட்டி ரெக்கார்டு வரக்கூடாதுல்ல நமக்கு. நான் இது நமக்கு ஏன் 40 ரெக்கார்டை கொடுக்குதுன்னு தான் தெரில. இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸில் இல்லை ப்ரோ, அது லாஜிக் வந்து இது நம்ம இப்போ உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே கோடிங் எழுதுறதுனால உங்களுக்கு வந்து வதவதான் தெரியுது. பட் ரொம்ப சிம்பிள். இன்ஃபினிட் ஸ்க்ரோலிங் வந்து இருக்கையில் ரொம்ப சிம்பிள். இதில் அந்த டிசைன் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு அதையும் கொண்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனால தான் நமக்கு வந்து இது ஏன் எனக்கு. இப்போ ஒரு நிமிஷம் வருங்க, வீடியோ ஓப்பன் பண்ணி at the initial loading itself we are getting 20 records instead of 40 ரெக்கார்ட்ஸ் வருது. 40 ரெக்கார்டு வருது. 20 ரெக்கார்டுக்கு பதிலாக நமக்கு 40 ரெக்கார்டு வருது. ஒய்? என்ன மிஸ்டேக்? சம்வாட் நம்ம இந்த யூஸ் எஃபெக்டில் தான் நம்ம மெஸ்அப் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் 20 ரெக்கார்ட் தான் கொடுத்துருக்கேன், ஆனாலும் இந்த அதான் சொல்லுது யூஸ் எஃபெக்ட் வந்து 2 தடவை ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த இருக்கா யூஸ் எஃபெக்ட் வந்து ரன்ஸ் ட்வைஸ் இன் தி டெவலப்மெண்ட் மோட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 20 ரெக்கார்ட்ஸை ஃபெச் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அது இன்னொரு 20 ரெக்கார்ட்ஸை ஃபெச் பண்ணி நமக்கு 40ஆக கொடுக்குது. ஸ்ட்ரிக்ட் மோடை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. இதை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். இந்த 20 தான் வருது பாருங்க. ஸோ நான் இப்போதைக்கு ஸ்ட்ரிக்ட் மோட ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? ஏன்னா அது கூட கொஞ்சம் கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். எழுதின கோடு இப்போ வரைக்கும் நம்ம எழுதியிருக்க கோடு வந்து கரெக்டு. சரியா? ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 20 ரெக்கார்ட்ஸ் தான் வரணும். அந்த 20 ரெக்கார்ட்ஸ் எனக்கு வந்துருச்சு. ஸோ உள்ளே பிரிண்ட் ஆகும்போது எனக்கு இந்த இண்டெக்ஸ் +1 தான் பிரிண்ட் ஆகணும். ஏன்னா எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா 20 ரெக்கார்ட்ஸ் எனக்கு வந்துருச்சா? ஸோ இந்த 20 ரெக்கார்ட்ஸ் இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஒன்ஸ் இந்த எனக்கு இனிஷியலாக எனக்கு அந்த 20 ரெக்கார்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரியல. கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது 20 எனக்கு இப்போ தான் ஸ்க்ரீனுக்குள்ளே வருது, இந்த இன்டர்செக்ஷன் யூனிட்குள்ளே வருது. அப்போது இதுக்கப்புறம் நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் எனக்கு இப்போ டேட்டா தெரியணும். ஓகேவா? அந்த டேட்டாவை நான் திரும்ப என்ன செய்வேன், நெக்ஸ்ட் 20 செட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை புல் பண்ணணும். அதை புல் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்டர்செக்ஷன் அப்சர்வர் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கான்செப்டை யூஸ் பண்ணி டேட்டாவை உள்ளே கொண்டு வரணும். ஸோ இப்போதைக்கு கரெக்டாக நமக்கு அந்த டேட்டா எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இப்போது இந்த இடத்துல எனக்கு இது லோட் ஆகும்ல, அந்த லோடிங் அனிமேஷன் ஸ்டஃப்பை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த லோடிங்க்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த லோடர் அந்த ஐக்கான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம், PNPM ஆட் கொடுத்து
lucid reactங்கிற அந்த ஐகான் பேக்கேஜஸை ஆட் பண்ணிக்கலாம். pnpm run dev கொடுத்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இங்கே இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அந்த லோடர் சஜஷன்ஸ் காட்ட மாட்டேங்குது, எரிச்சல் தான் இருக்கும். இம்போர்ட் ஃப்ரம் lucid reactலேருந்து என்ன தேவை எனக்கு, அந்த லோடர் அனிமேஷன் அந்த ஐகான் எனக்கு தேவை. அந்த லோடர் ஐகானை உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு கிளாஸ் நேம் கொடுத்து அனிமேட் ஸ்பின் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா கீழே வந்து எனக்கு என்ன காட்டுது, எனக்கு இந்த லோடிங் அனிமேஷன் காட்டுதா. எனக்கு இது வந்து எனக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னா எம்எக்ஸ் ஆட்டோ சென்டரில் இருக்கணும். என்ன நெக்ஸ்ட்டு கொடுத்து காலம் ஸ்பேன் வந்து 2 காலம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது நமக்கு வந்து காலம் ஸ்பேன் சென்டரில் இருக்கும். இப்படி இருக்கா. இது எனக்கு எப்போ டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா எனக்கு ஒன்லி இஃப் இட் இஸ் லோடிங். அந்த லோடிங்கிற ஸ்டேட் எனக்கு ட்ரூவாக இருந்தால் இது எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா. அதே மாதிரி எனக்கு லோடிங்கிற ஸ்டேட் எப்போ இருந்தால் ட்ரூ ஆகணுங்கிற மாதிரியோ இதே மாதிரி எனக்கு என்ன இருக்கணும், எரர் அப்படிங்கிறது எனக்கு ட்ரூவாக இருந்துச்சு. என் எரர் சம்திங் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எனக்கு சம் செட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேன், அந்த எரர் மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகேவா. இதே மாதிரி எனக்கு மேலும் புல் பண்ணுறதுக்கு டேட்டா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் டேட்டா புல் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து எனக்கு ஃபைனலாக அங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நான் சம்வாட் யூ ஹவ் ரீச் தி எண்ட் இல்லை யூ ரீச் த லாஸ்ட் போஸ்ட் சம்திங். ஓகேவா. அதை நான் டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு இப்போ என்கிட்ட ஹேஷ் மோர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, அடுத்து புல் பண்ணுறதுக்கு ரெக்கார்டு இல்லை, அதே சமயம் டேட்டா லோடிங்கும் ஆகலை. ஓகேவா. அப்படின்னா நம்ம அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். ஓகேவா. அப்படி இருக்கும்போது நோ மோர் டேட்டா டு லோட் அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா. நோ மோர் டேட்டா டு லோட் முடிஞ்சு. ஸோ இதுதான் நம்ம இப்போதைக்கு நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்க இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா. ஸோ இப்போது இனிஷியலாக என்கிட்ட என்ன இருக்குது, 20 செட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன், லோடரையும் நான் கொண்டு வந்து வச்சுட்டேன், எல்லாமே முடிஞ்சு. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் லாஸ்ட் போஸ்ட் ரெஃபரன்ஸ்னு ஒன்று நான் க்ரியேட் பண்ணேன். எங்கே இதுக்கு நான் க்ரியேட் பண்ணேன். சரியா. அதுக்கு ரெஃபரன்ஸ் ஈக்குவல்ஸ் டு லாஸ்ட் போஸ்ட் ரெஃபரன்ஸ். இப்போ அதை ரன் பண்ணால் எரர் அடிக்க தான் செய்யும், ஏன்னா இது கிடையாது இதுக்கு. ஓகேவா. அப்போ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னா கான்ஸ்ட் லாஸ்ட் போஸ்ட் ரெஃபரன்ஸ் ஈக்குவல்ஸ் டு கொடுத்துட்டு கால்பேக் ஹுக்கை யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் கால்பேக் ஹுக். ஏன் அப்படின்னா யூஸ் கால்பேக் ஹுக் எதுக்காக, டு மெமரைஸ் தி ஃபங்க்ஷன். ஒரு காம்ப்ளெக்ஸான லாஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம மெமரைஸ் பண்ணி வைக்கணும். இல்லை அப்படின்னா என்ன செய்யும், திரும்ப 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 அந்த ஃபங்க்ஷன் அதே மெமரி லூப்பில் கிரியேட் ஆகி பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸை கிரியேட் பண்ணணும். சரியா. அதுக்கு தான் யூஸ் கால்பேக் ஹுக்கை யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் கால்பேக் ஹுக் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே அந்த நோடு உள்ள லோட் ஆகிற ஒவ்வொரு சைல்டு நோடையும் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அந்த கார்ட்ஸ் 20 கார்ட்ஸ் வருதுன்னா ஒவ்வொரு கார்டும் எனக்கு ஒரு நோடு. ஓகேவா. ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன செய்யணும், அரே டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ஸும் கொடுக்கணும். இது எனக்கு திரும்ப திரும்ப ரெண்டர் ஆகணும். எப்போ லோடிங் ஸ்டேட் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ, எப்போல்லாம் ஹேஷ் மோர் ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு இது திரும்ப திரும்ப ரெண்டர் ஆகணும். ஓகேவா. அப்படி இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஒரு தடவை லோட் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கோ அப்படி இருந்தால் போதும். சரியா. இஃப் எனக்கு லோட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது, ஸ்டில் எனக்கு டேட்டா என் கையில் இருக்கிறது டேட்டா லோட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ரிட்டன் டோன்ட் டூ எனிதிங். ஓகேவா. இப்போ எரர் இல்லாமல் லோட் ஆயிடுச்சு இங்கே நமக்கு. ஓகேவா. ஏன்னா லாஸ்ட் போஸ்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, அதனால் அந்த ரெஃபரன்ஸை உள்ள சப்ளை பண்ணியிருந்தோம், நமக்கு அது லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இஃப் அப்சர்வர் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் யூஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி. அந்த அப்சர்வர் டாட் ரெஃபரன்ஸ் கரண்ட். ஓகேவா. அந்த ரெஃபரன்ஸில் கரண்ட்டாக ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அதை டிஸ்கனெக்ட் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அப்சர்வர் ரெஃபரன்ஸ் டாட் கரண்ட் டாட் டிஸ்கனெக்ட். ஓகேவா. ஆல்ரெடி உங்ககிட்ட சம்திங் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், புதுசாக செட் பண்ண போகிறேன். ஸோ அப்சர்வருக்கு கரண்ட் இன்ஸ்டன்ஸ்க்கு நான் செட் பண்ணணும். எதை இன்ஸ்டன்ஸை செட் பண்ண போகிறேன், இன்டர்செக்ஷன் அப்சர்வர் அப்படிங்கிற கிளாஸோட இன்ஸ்டன்ஸை செட் பண்ண போகிறேன். ஸோ நியூ இன்டர்செக்ஷன்
இன்டர்செக்ஷன் அப்சர்வர். இது வந்து ஜாவாஸ்கிரிப்டோட டிஃபால்ட் கிளாஸ். ஓகேவா, புதுசாக கிடையாது. ஜாவாஸ்கிரிப்டில் டிஃபால்ட்டாக ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் அந்த இப்போ இந்த இன்டர்செக்ஷன் அப்சர்வர், அதாவது ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் ஒரு 20 ரெக்கார்ட்ஸை நான் டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா? அந்த 20 ரெக்கார்ட்ஸை நான் கலெக்ட் பண்ணணும். என்ட்ரிஸ், அதுதான் என்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்ட்ரிஸ் உள்ளே வரக்கூடிய ஃபஸ்ட்டு 20 என்ட்ரிஸை நான் கேப்சர் பண்ணணும். ஓகேவா, ஓப்பன் பண்ணிவிட்டு இஃப் என்ட்ரிஸ், ஓகேவா, அந்த என்ட்ரிஸோட 0th இண்டெக்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா, அப்போ என்ட்ரிஸோட 0th இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணிவிட்டு இஸ் இன்டர்செக்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது. ஒரு ஸ்டேட் எதுக்கு? இந்த இன்டர்செக்ஷன் அப்சர்வருக்குள்ளே அந்த ஸ்டேட் இருக்குது. ஓகேவா, அது இன்டர்செக்ட் ஆகுது. அதே சமயம் அது ஆகும்போது எனக்கு ஹேஷ்மோர் ஸ்டேட்டும் ட்ரூவாக இருக்கணும். இது ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் தான் நான் என்ன செய்ய போகிறேன், அந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, கரண்ட்டாக இருக்கிற பேஜ்லேருந்து அடுத்த பேஜுக்கு நான் மாற்ற போகிறேன். சரியா? ஸோ செட் பேஜ், அதாவது ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சோ அதை எடுத்து ப்ரீவியஸ்லேருந்து +1. ஓகேவா, ஒன்றும் இல்லைப்பா. இதில் வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எந்த இடத்துல நான் அந்த லாஸ்ட் போஸ்ட் ரெஃபரன்ஸுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் இண்டெக்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா, அந்த லாஸ்ட் இண்டெக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம்? உள்ளே வரக்கூடிய இண்டெக்ஸ் டாட்டில் அந்த லென்த்தும் அதோட கவுண்ட்டும் டேட்டாவோட லென்த்தும் எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? லாஸ்ட் எலமெண்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ அந்த லாஸ்ட் போஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு உள்ளே வரக்கூடிய என்ட்ரிஸ், எத்தனை என்ட்ரிஸ் வரும்? அரே ஆஃப் ரெக்கார்ட்ஸாக தான் உள்ளே வரும். சரியா, ஆனால் இந்த லாஸ்ட் போஸ்ட் ரெஃபரன்ஸ் உள்ளே வரும்போது ஒரே ஒரு ரெக்கார்டாக தான் உள்ளே போகும். அப்போ அந்த அறையில் எனக்கு எத்தனை இருக்கும்? ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதை தான் நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா, அந்த என்ட்ரிஸில் எனக்கு உள்ளே வர்றது எனக்கு ஒரே ஒரு கார்டு தான் வரும். அந்த கார்டை ஆக்சஸ் பண்ணி அது எனக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு, அதே சமயம் ஹேஷ்மோர் என்கிட்ட திரும்ப டேட்டா புல் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் செட்ஸ் ஆஃப் 20 ரெக்கார்டு இருக்குன்னா நான் என்ன செய்வேன்? அடுத்த பேஜை நான் செட் பண்ணுவேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த 20 எனக்கு உள்ளே வந்த உடனே இந்த கண்டிஷன் வெரிஃபை ஆகி பேஜ் எனக்கு மாறும். பேஜ் மாறிச்சுனாலே இந்த யூஸ் எஃபெக்ட் எனக்கு திரும்ப ரெண்டர் ஆகும். திரும்ப ரெண்டர் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? நெக்ஸ்ட் 20 செட்ஸ் ஆஃப் ரெக்கார்டு இருக்கும். நான் வந்துக்கிட்டே இருக்கா? சரியா, இதுதான் நடக்கும். இப்போ நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 20 எனக்கு உள்ளே வந்தோடனே எனக்கு எதுவுமே நடக்கலை. ஏன்னா அந்த கண்டிஷன் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணல இந்த இடத்துல. சரியா, செட் பேஜ், இதுதான் லாஜிக். பட் இதுதான் லாஜிக். ஓகேவா, இப்போ அடுத்து இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன்னா, அந்த நோடு இஃப் உள்ள வரக்கூடிய அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட், அந்த நோடு, இந்த 20th நோடு எனக்கு உள்ள வந்திருக்கணும். உள்ள வந்தா மட்டும்தான் observer.current.observe அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா, .observe அப்படின்னு கொடுத்து அந்த நோடை அப்சர்வ் பண்ணும். ஓகேவா, இந்த இருக்குல்ல, observes the method of intersection observer interface adds an element to the set of targeted element. ஓகேவா, ஸோ இதுதான் அந்த அப்சர்வோட டியூட்டி. ஓகேவா, அந்த த்ரெஷ்ஹோல்டு ப்ராப்பர், இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த 20th நோடு, இதுதான் இந்த பர்டிகுலர் நோடு எனக்கு உள்ளே வந்த உடனே அது எனக்கு அப்சர்வ் பண்ணணும். அதாவது அதை அந்த எலமெண்ட்டை லுக் பண்ணணும், இல்லை லுக்அப் பண்ணணும், சம்திங் லைக் தட். ஓகேவா, அது உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு உள்ள இன்டர்செக்டிங் அப்படிங்கிறது எனக்கு ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா ஹேஷ்மோர் எலமெண்ட்டும் எனக்கு ட்ரூவாக தான் இருக்கும். அப்போ எனக்கு என்ன செஞ்சிரு? பேஜை இன்க்ரிமெண்ட் பண்ணிடு. பேஜ் எனக்கு எப்போல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு இது திரும்ப ஃபெட்ச் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போது இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு 20th எலமெண்ட் எனக்கு உள்ளே வந்த உடனே எனக்கு இது கீழே இப்போ எனக்கு ரன் ஆகணும். ஆனால் இங்கே சேஞ்சஸ் ஆகலை. ஸ்க்ரோல் பண்ணி உள்ளே வந்த உடனே இது ரன் ஆகணும். எழுதின கண்டிஷன்ஸ் எல்லாமே கரெக்டு தான். கால் பேக் ரெஃபரன்ஸில் observer.current என்ன மிஸ்டேக்காக இருக்கும்? என்ன மிஸ்டேக்காக இருக்கும்? ஒன் மோர் கண்டிஷன்ஸையும் சேர்த்துக்கிடுவோம். இதே சமயம் இது எனக்கு லோட் ஆகாமலும் இருக்கணும்.
அந்த வருது பாருங்க, இந்த ஸ்டேட்டை மாற்றணுன்னு. ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ எனக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 20 ரெக்கார்ட்ஸ், எனக்கு 20 எனக்கு ஒன்ஸ் உள்ளே வந்த உடனே எனக்கு நெக்ஸ்ட் இது லோட ஆரம்பிச்சிடும். நான் 40 ரீச் ஆனால் இந்த வருதா, கீழே நான் ஸ்க்ரோல் பண்ண உடனே இந்த லோட் ஆகுதா, லோடாக எனக்கு நெக்ஸ்ட் 20 ரெக்கார்ட்ஸ் வரும். இந்த லோட் ஆகுது, நெக்ஸ்ட் 20 ரெக்கார்ட்ஸ் வருது, லோட் ஆகுது. கடைசியில் எனக்கு என்ன இருக்குது, நோ மோர் டேட்டா டு லோடுங்கிறது எனக்கு வந்துடும். இனிஷியலாக ரைட் சைடில் இங்கே ஸ்க்ரோல் பார பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. பேஜில் ரைட் சைடு ஸ்க்ரோல் பாரை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்கா எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் ஒன்ஸ் நான் 20 உள்ள ஸ்க்ரீன் 20th அந்த லாஸ்ட் நோடு உள்ளே வந்தோன்னே எனக்கு சைஸ் சுருங்கிடும். புரியுதா? இந்த ஏன்னா அடுத்த 20 ரெக்கார்ட்ஸ் நமக்கு லோட் ஆயிடுச்சு உள்ள. ஸோ அப்போ நான் லாஸ்ட் 40, இப்போ 40th எலமெண்ட் தான் லாஸ்ட் எனக்கு. ஒன்ஸ் என்னோட ஸ்க்ரீனுக்குள்ள 40th எலமெண்ட் உள்ள வந்த உடனே எனக்கு அந்த லோடிங் இந்த இருக்கு பார்த்தீங்களா, அடுத்த 20 ரெக்கார்ட்ஸ் எனக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ உனக்கு இன்ஸ்டண்ட்டாக உனக்கு இந்த லோடிங் எல்லாமே உங்களுக்கு தெரியறதுனால அந்த லோடிங் அனிமேஷன்ஸ் எல்லாமே நமக்கு சில சமயங்களில் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிறதுனால உங்களுக்கு தெரியல. சரியா? பட் ஏபிஐலேருந்து டேட்டாஸ் ஹியூஜ் டேட்டாஸ் வரும்போது சம்டைம்ஸ் லோடிங் டைம் எடுக்கும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த லோடிங் அனிமேஷன்ஸ்லாம் உள்ள தெரியும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓவராலாக எனக்கு பேக்அண்ட் டீமில் கொடுத்த ஏபிஐலேருந்து எனக்கு 100 ரெக்கார்ட்ஸ் வருது. பட் யூஐயில் அந்த இன்ஸ்டன்ட்டில் நான் 100 ரெக்கார்டையும் லோட் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ண போகிறது கிடையாது. யூசருக்கு வந்து ஃபஸ்ட்டு 20 செட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை நம்ம விசிபிளில் காமிப்போம். ஸோ யூசர் அதை பார்த்துட்டு சில சமயம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது அந்த நேரத்தில் அந்த எஃபிஷியன்சியை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போது அந்த இடத்துல நான் 100 ரெக்கார்டை டிஸ்பிளே பண்ணி ஃபஸ்ட்டு 20 ரெக்கார்ட்ஸை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுறது பாயிண்ட்லெஸ். ஸோ 20 ரெக்கார்ட்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். யூசருக்கு அடுத்த ரெக்கார்டு வேணும்னா யூசர் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்க 20 ரெக்கார்ட்ஸில் எது லாஸ்ட் இண்டெக்ஸுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல நான் அந்த இண்டெக்ஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி டேட்டாவோட லென்த்தையும் ரெண்டையும் மேப் பண்ணுவேன். இதில் இங்கே ஏன் இண்டெக்ஸ் டாட் நான் +1 போடணும், இண்டெக்ஸே நான் டேரெக்டாக போடலாம்ல அப்படின்னு கொஸ்டின் வரும். ஏன்னா டேட்டாவோட லென்த் இனிஷியலாக நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம் 20. ஆனால் அரேன்னு போகும்போது அரேயோட இண்டெக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 0லேருந்து. அப்போது 0லேருந்து போகும்போது 20 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் எனக்கு என்னென்னு வரும் 19. அப்போது டேட்டா டாட் லென்த் என்னது 20, இண்டெக்ஸ் என்னது 90, ரெண்டு மிஸ்மேட்ச் ஆகுது. ஓகேவா? அரே கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது 19th இண்டெக்ஸ் தான் லாஸ்ட் எலமெண்ட், பட் ஓவரால் டேட்டாவோட லென்த் என்னது 20. அப்போ கம்பேரிசனில் என்னால் எப்பயுமே லாஸ்ட் இண்டெக்ஸை எடுக்க முடியாது, லாஸ்ட்டுக்கு முந்தின இண்டெக்ஸில் தான் என்னால் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நான் இண்டெக்ஸ் டாட் +1 சொல்லி வச்சுருப்பேன். ஓகேவா? அப்போ இண்டெக்ஸ் டாட் +1 கொடுத்து டேட்டாவோட லென்த் எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வரக்கூடிய நோடு எனக்கு என்னது லாஸ்ட் நோடு. ஓகேவா? அப்போ அதுக்கு தான் இந்த லாஸ்ட் போஸ்ட் ரெஃபரன்ஸுங்கிற இந்த இதை நான் ரெஃபரன்ஸாக உள்ள நான் செட் பண்ணியிருப்பேன். அது ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனை நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு யூஸ் கால்பேக் ஃபங்க்ஷன் ஹூக்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா உள்ளே இது நடக்கக்கூடிய இந்த லாஜிக் இட்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? இது வந்து திரும்ப 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 இந்த ஃபங்க்ஷன் ரீக்ரியேட் ஆச்சு அப்படின்னா இது அதிக மெமரியை கன்சியூம் பண்ணும். ஸோ அப்போது எனக்கு எப்போல்லாம் சேஞ்சஸ் நடக்குதோ அப்போ தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எனக்கு புதுசாக ரெஃப்ரெஷ் ஆகி புதுசாக க்ரியேட் ஆகும். இல்லைனா அதே ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸை நான் யூஸ் பண்ணணும். அதுதான் யூஸ் கால் பேக் ஹுக். ஸோ அதுக்கு உள்ளே வரக்கூடிய நோடை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். அதாவது என்னது இந்த 20th எலமெண்ட்டு உள்ளே வரதை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். சரியா? அப்போது உள்ளே வரும்போது எனக்கு லோடிங் ஸ்டேட் எனக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஆயிரும். ஓகேவா? லோடிங் ஸ்டேட் ட்ரூ ஆச்சுன்னா ரிட்டர்ன் ஆயிடணும். அதே சமயம் உள்ளே வரக்கூடியது எனக்கு லோட் ஆகலைன்னா இந்த அப்சர்வர் டாட் கரண்ட் இன்ஸ்டன்ஸ் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் பார்க்கணும். ஆல்ரெடி ஒரு அப்சர்வர் இன்ஸ்டன்ஸ் நான் வச்சுருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நான் க்ளீன் அப் பண்ணணும். அதுக்கு தான் டிஸ்கனெக்ட் ஃபங்க்ஷன். சரியா? ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு க்ளீன் அப் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணு. புதுசாக க்ரியேட் பண்ணுற இன்ஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும்னா இன்டர்செக்ஷன் அப்சர்வரோட இன்ஸ்டன்ஸாக இருக்கணும். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா இட்ஸ் அ வே டு அப்சர்வ் ஏசிங்க்ரோனஸ்லி. ஓகேவா? ஏசிங்க்ரோனஸ் டாஸ்க் அதாவது ஏசிங்க்ரோனஸில் வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஏபிஐ இந்த இருக்கு பார்த்தீங்களா? எதுக்காக? டு இன்டர்செக்ஷன் ஆஃப் த டார்கெட் எலமெண்ட் வித் தி ஆன்செஸ்டர் எலமெண்ட் ஆர் த டாப் லெவல் ஆஃப் யுவர் டாக்குமெண்ட்ஸ் வியூ போர்ட். அதாவது அந்த எலமெண்ட் ஸ்க்ரீனுக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணணும். இல்லை அப்படின்னா
டாப் ஆஃப் த எலமெண்ட்டுக்கு அது எனக்கு போய் தொட்ட உடனே எனக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? இன்டர்செக்ஷன் அப்சர்வர் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ இன்டர்செக்ஷன் அப்சர்வருங்கிற கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட் உள்ள வந்துருச்சு இல்லை வரல, இல்லை அந்த எலமெண்ட் எனக்கு டாப் ஆஃப் த வியூ போர்ட்டில் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா எனக்கு செட்டன் ஆக்ஷன்ஸை நீ பண்ணணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இன்டர்செக்ஷன் அப்சர்வர். அப்போ இந்த சினாரியோவில் இன்ஃபினிட் ஸ்க்ரோலிங் அப்படி நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த லாஸ்ட் எலமெண்ட் எனக்கு ஸ்க்ரீனுக்குள்ளே வந்த உடனே நான் நெக்ஸ்ட் 20 செட்ஸ் ரெக்கார்ட்ஸை நான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த இன்டர்செக்ஷன் அப்சர்வரை நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். அப்படி அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது உள்ள லோடாக இருக்கிற என்ட்ரிஸ் அது எல்லாத்தையுமே நான் கேப்சர் பண்ணணும். இந்த இடத்துல நான் உள்ள எதிர்பார்க்குற என்ட்ரி என்ன? அது லாஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும்தான், அதாவது ஒரே ஒரு எலமெண்ட். ஆனால் இது அப்சர்வர் உள்ள ரிசீவ் பண்ணும்போது என்னவா ரிசீவ் பண்ணும்? அரேவாக தான் ரிசீவ் பண்ணணும். அப்போ அந்த அரேல எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு தான் உள்ளே வரும். அந்த ரெக்கார்டு எனக்கு 0th இண்டெக்ஸில் இருக்கும். அந்த ரெக்கார்டு இன்டர்செக்ட் ஆகுதா ஆகலையா, அதாவது ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துருச்சா வரலையா? உள்ளே வந்துருச்சுன்னா இன்டர்செக்டிங், ஆல்ரெடி உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போது அது உள்ளே வந்துருச்சு. அதே சமயம் அடுத்து எனக்கு புல் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் 20 செட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் இருக்குது. அதை நான் எங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன்? இங்கே நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இனிஷியலாகவே அது ட்ரூன்னு தான் எப்பயுமே இருக்கும். அது எப்போ எனக்கு ஃபால்ஸ் ஆகும்? டேட்டாவோட லென்த்து 20க்கும் கம்மியாக வந்தால் எனக்கு ஃபால்ஸ் ஆகும். அது வரைக்கும் எனக்கு அது ட்ரூவாகவே தான் இருக்கும். அதே சமயம் உள்ள ஏபிஐ கம்ப்ளீட்டாக டேட்டா லோட் ஆகி எனக்கு லோடிங் ஸ்டேட் எனக்கு எல்லாமே என்ன சொல்கிறது, அது ஸ்டில் எனக்கு லோடிங் ஆகிக்கிட்டே இல்லை, டேட்டா எல்லாம் ஃபெட்ச் பண்ணி ரெடியாக இருக்குது. அந்த சமயத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்? பேஜை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். அப்போ பேஜ் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு என்ன ஆகும்? இந்த யூஸ் எஃபெக்ட் எனக்கு திரும்ப ரீரெண்டர் ஆகும். அப்போது திரும்ப எனக்கு நெக்ஸ்ட் 20 செட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எனக்கு இங்கே வரும். ஏன்னா பேஜ் 1லேருந்து ரெக்கார்டை எடுத்துருச்சு. அப்போ பேஜ் 2 மாறும்போது நெக்ஸ்ட் 20 செட்ஸ் ஆஃப் ரெக்கார்டு வரும். அது வரும்போது ப்ரீவியஸாக அந்த அறையில் எனக்கு என்ன இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு புதுசாக வந்த அறையோட டேட்டாவை அப்படியே திரும்ப அந்த அறைக்குள்ளே ஜாயின் பண்ணி நம்ம என்ன செய்வோம்? புதுசாக ஒரு அறையை கிரியேட் பண்ணுவோம். அப்போ 20 + 20 எனக்கு என்ன மாறிடும்? 40 மாறிடும். அப்போது அந்த 40 எனக்கு இந்த டைம் பீரியடில் எனக்கு என்ன ஆகும்? லோடிங் ஆகுமா? அந்த லோட் ஆகிறதுக்கு நான் என்ன செஞ்சுருப்பேன்? இந்த லோடரை நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். அப்போது இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் 20 ரெக்கார்டு உள்ளே வந்த உடனே எனக்கு அந்த லோடிங் ஸ்டேட் உங்களுக்கு இங்கே தெரியும். இன்ஸ்டண்ட்டாக இருக்கனால தெரியல, பட் எனக்கு எனக்குள்ள அந்த லோடிங் அனிமேஷன் எனக்கு கீழே தெரியும். ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு அடுத்து புல் பண்ணுறதுக்கு எந்த ரெக்கார்டுமே இல்லை அப்படின்னா இந்த நோ மோர் டேட்டா டு லோட் அப்படிங்கிறத காட்டும். ஸோ இதுதான் இன்ஃபினிட் ஸ்க்ரோலிங். ஓகேவா? ஸோ இதில் லாஜிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் லாஜிக். இந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அதை எப்படி நம்ம கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல தான் மேட்டர் இருக்கு. இன்டர்செக்ஷன் அப்சர்வருங்கிறது இட்ஸ் அ காமன், நமக்கு நல்லா இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸு. ஒரு எலமெண்ட் உள்ளே வந்துருச்சா வரலையா, இல்லை அந்த எலமெண்ட் டாப் ஆஃப் த வியூ போர்ட்டில் ஹிட் ஆயிடுச்சா, இல்லை பாட்டம் ஆஃப் த வியூ போர்ட்டில் தொட்டிருக்கா, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வச்சுருக்க ஒரு கிளாஸ். அந்த கிளாஸை எப்படி ப்ராப்பராக உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மேட்டருங்க. ஓகேவா? ஸோ that's the infinite scrolling using React.js. Most of one of the popular design pattern used in social medias. ஓகேவா? ஸோ இதில் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ப்ராக்டிஸ் பண்ணும்போது செய்யும்போதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கடகடன்னு எழுதியாச்சு. இப்போது எழுதிட்டு எதை எங்கே போட்டிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஓகே, இது இந்த பர்பஸ்க்காக எழுதியிருக்கேன், இது இந்த பர்பஸ்க்காக எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் இது என்ன கொஸ்டின், என்ன இஷ்யூ அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ மேலும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோடு உங்களை சந்திக்கிறேன்.